மக்கள் சக்திக்கு முன்னால இந்த சவடாலாம் எடுபடாது. கம்யூனிஸ்ட் சண்முகம் என்ன சொல்றாருன்னா, கொள்கை எதிரி பாஜக, இந்த அரசியல் எதிரி வந்து திமுகனார். கரூர் ஸ்டாம்பீடுக்கு அப்புறம் வந்து அந்த மாதிரி விஜய் எங்கேயுமே பேசல. ஸோ அவர் வந்து பிஜேபியை வந்து விட்டுட்டு தான் பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை, இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் விஜய் கட்சியில் தான் கேட்கணும், நான் சொல்ல முடியாது. அது நெருக்கமா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஏன் எதிர்த்து பேசினாரு, இப்போ ஏன் பேசலை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் விஜய் நீங்கள் பார்க்குறது கஷ்டம். அவர் பனையூர் பங்களா விட்டு வெளில வர மாட்டார். அதனால் நீங்கள் அவர் கட்சி சார்ந்த நிர்வாகிகள்ட்ட தான் கேட்கணும். இல்லை, தமிழ்நாட்டில் இந்த வட்ட எலெக்ஷன் போட்டியை வந்து திமுக வெர்சஸ் தாவேக்கான்ற ஒரு இமேஜை தான் ப்ரொபகண்டா பண்ணி கொண்டு வர்றாரு. அது ப்ரொபகண்டா தான். அது அப்படிலாம் களத்தில் அப்படிலாம் இல்லை. நீங்களே பாருங்க, இந்த எஸ்ஐஆர் பணி நடக்குது. இந்த எஸ்ஐஆர் பணியில் எங்கே தாவேக்கா எங்கே இருக்கு? நாம் தமிழர் கட்சி எஸ்ஐஆர் பணியில் பூத் லெவலில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இவங்கெல்லாம் மைக்கு தான் சார், மைக்கு, சோஷியல் மீடியா மேடைகளோட அரசியல். கீழே போய் வேலை செய்யறதுல இந்த கட்சிகளுக்கு பெரிய முனைப்பு இல்லை, கேடரும் இல்லை. கீழே ஒரு பூத்தில் வேலை செய்யறதுனா என்ன, ஒரு வாக்குச்சாவடியில் வேலை செய்யறது என்ன, அதில் என்னென்னலாம் நுவான்சஸ் இருக்குது, அதில் என்ன எக்ஸ்பர்டைஸ் வேணும், எதுவுமே தெரியாது உங்களுக்குலாம். சும்மா சவடால் அடிச்சு போவாங்க. திமுக எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்றது என்ன கஷ்டம்? 4 வார்த்தை தான் சார். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் தேர்தலில் தனது செல்வாக்கை நிரூபிக்காத ஒரே கட்சி விஜய் கட்சி. நாம் தமிழர் கூட பல தேர்தலை சந்திச்சு அவங்க என்ன ஓட்டுன்னு நிரூபிச்சிருக்காங்க. எல்லா கட்சியும் நிரூபித்த கட்சிகள், கமலஹாசன் உட்பட, டிடிவி உட்பட. விஜய் கட்சி நிரூபிக்கல, அன்டெஸ்டட். நிரூபிக்காத ஒரு கட்சி. அவர் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலே விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல, ஏன் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடலை? அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்குல வந்துச்சுல, ஏன் இடைத்தேர்தலில் விஜய் கட்சி போட்டியிடவில்லை? ஏன் பண்ணல? அப்புறம் கட்சியை 2026 ஆரம்பிக்க வேண்டியதானே. விக்கிரவாண்டி தேர்தலில் ஏன் போட்டியிடல? உங்களுடைய செல்வாக்கு என்னன்னு இதுவரைக்கும் நீங்க டெஸ்ட் பண்ணி மக்களுக்கு காமிக்கவே இல்லை. பேசிட்டு போறதுல என்ன இருக்கு? எங்களுக்கு திமுக தான் போட்டி சொல்லிட்டு போங்க.